friends, welcome to my channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மிட்டா சால்னா. ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்பு வெரைட்டி. குழம்பு சைட் டிஷ் எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து மிட்டா சால்னான்னு சொல்லுவோம். இது வந்து எங்க வீட்ல வந்து ஒரு ட்ரெடிஷனலா செய்யற குழம்பு. சோ எப்படி செய்வோம்னு பாப்போம். முதல்ல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், பட்டை, ஒரு சின்ன பட்டை, கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் சோம்பு, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, நல்லா சோம்பு அந்த வாசனை வர பொருள்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன், 2 தக்காளி பொடியாக நறுக்குனது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த மிட்டா சால்னாவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் நிறைய காய்கறி போடுவோம். என்னென்ன காய்கறினா, உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய் கூட போடலாம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், என்ன காய் வேணாலும் போடலாம். நான் வந்து இப்போ கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அவரைக்காவோட விதை அதெல்லாம் சேர்க்குறேன். ஸோ இது வந்து பீன்ஸு, அவரைக்காய் இது ரெண்டும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அவரைக்காவோட உள்ள விதையும் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சம் உள்ள அவரைக்காய் எடுத்து வச்சு அதில் உள்ள விதையும் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இது 2 விதமாக செய்யலாம். ஸோ 2 விதம் அப்படின்னா என்னென்னா, முதல் வந்து நம்ம இந்த குழம்ப செஞ்சதுக்கு நான் அந்த ஸ்டெப் வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் அந்த ஸ்டெப் வரப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து குக்கர்லலாம் வேக வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாகவே அடுப்பில் இதே மசாலாவில் வெந்தால் தான் உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டு, உண்மையான டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம நல்லா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் திக்னஸ்க்காக கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும். ஒன் திங் வந்து நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா, நீங்கள் குக்கரில் வேக வச்சா அந்த காய் வந்து எதுவுமே நல்லாவே இருக்காது. ஸோ இதே மசாலாஸில் வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது காய் நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ அதாவது ஒரு காய் எடுத்து கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிள்ள வரும். இப்போ காய் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து பலாக்கொட்டையும் இதில் சேர்க்குறேன். இப்போ வந்து பலா விதை வந்து நல்லா ஃபேமஸாக பலாப்பழ சீசனுங்கிறனால, ஸோ பலா விதையை தோல் நீக்கி வேக வச்சுட்டு, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிடுறேன். ஸோ பலா விதை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் போடலாம், புளி குழம்புல போடலாம், மட்டனோட போட்டு சேர்த்து செய்யலாம். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்க போகிறோம். மிட்டா சால்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா தேங்காய் சட்னி செஞ்சது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இதில் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் வந்து நிறையாவே ஊற்றிக்கோங்க. நான் போட்ட அளவோட கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்னாவை எடுத்து வச்சிடறேன். ஸோ 2 விதமாக செய்யலாம்னு சொன்னேன்ல, கொஞ்சம் சால்னா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதியில் என்ன செய்ய போகிறேன்னா, 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ முட்டை பிடிக்காதவங்க, அதாவது நம்ம வனஜா கோவிந்துக்காக எடுத்தாச்சு. ஸோ முட்டை பிடிக்காதவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க முட்டை அவாய்ட் பண்ணுவாங்க, அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து முட்டையை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி பண்ணிடுங்க. முட்டையை வந்து உடச்சோடனே அது மேலே இது பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா அப்படியே முட்டை வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வந்து மிட்டா குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்பும் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. 2 விதமாக பண்ணலான்னு சொன்னது. ஒரு விதம் வந்து நீங்கள் வந்து முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு திக்காக எடுத்துக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. முட்டை வந்து பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.